காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றார். காவல் தெய்வத்தின் பின்னே அவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டனர். அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர். அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது. ஆனால் அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களைக் கண்ட 18 மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கிச் செல்லும் எண்ணத்துடன் கருவறை நோக்கிச் சென்றனர். இவர்களின் கெட்ட நோக்கத்தைக் கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல, மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த 18 பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக 18 படிகளிலும் 18 பேரையும் புதைத்தனர். தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தார் கள்ளழகரான சுந்தராஜ பெருமாள். அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கியிருந்து அழகர் மலையை இன்று வரை காத்து வருவதாக நம்பிக்கை உள்ளது. 18 பேருடன் வந்த தெய்வமாதலால் 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார். ஒரு நாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி, திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன், திருமாலின் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட, அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, ராமரின் மனைவி சீதையின் கர்ப்பகாலத்தில் சீதாதேவியை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் விட்டு சென்று விட்டனர். அவருக்கு குழந்தையும் பிறந்தது. அவனது பெயர் லவன். சில வருடங்கள் கழித்து சீதை தண்ணீர் எடுக்கப் போவதாகவும் மகன் லவனை பார்த்து கொள்ளும்படியும் வால்மீகி முனிவரிடம் விட்டு சென்றுள்ளார். சீதாதேவி வந்து அவரது மகன் லவனை சோறு ஊட்டுவதற்கு அழைத்து சென்று விட்டார். இது தெரியாமல் வால்மீகி வந்து பார்க்கும்போது அங்கு லவன் இல்லை என்று தெரிந்து, எங்கே சீதா வந்து கேட்டு தான் சாபத்திற்கு ஆளாகிவிடுவோமோ என்று தர்ப்பை புல்லை வைத்து யாகம் நடத்தி அவரது மகன் போலவே இன்னொருவனை உருவாக்கினார். ஆனால் சீதாதேவி லவனுடன் அங்கு வந்த பிறகு வால்மீகி முனிவர், இனி இவனையும் நீதான் உன் மகனாக வளர்க்க வேண்டும் என்றார். அவனுக்கு குசன் என்று பெயர் வைத்தனர். சிறிது நாட்கள் கழித்து அங்கு ராமர் சீதையையும் தன் மகனையும் அழைக்க வர, அங்கு 2 மகன்கள் இருப்பதால் யார் என்னுடைய மகன் என்று கேள்வி எழுப்பினார். இதை கேட்டு கோபமடைந்த சீதை லவனையும் குசனையும் நெருப்பில் இறங்கச் செய்தார். அதில் லவன் மட்டும் அப்படியே வந்து விடுகிறான். குசன் உள்ளேயே கருகி விடுகிறான். பிறகு ராமன் குசனுக்கு உயிர் கொடுத்து அவனை கருப்பா என அழைத்தார். அன்று முதல் அவர் கருப்பசாமியாக உருவெடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டு வந்தாலும் இதற்கு பெரிதும் ஆதாரமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அழகர்மலை முன்பு அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பணசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாது. பூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகிறது.